இன்னைக்கு மதியம் 12 மணி போல திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நான் எதேர்ச்சியா மலைப்பாதை வழியா மேல போய் சிவனை தரிசிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கேன். வர்றப்போ பாத்தீங்கன்னா அந்த பாதையில அடிவாரத்துல மலை அடிவாரத்துக்கு கீழே பேரிகேடை வச்சு போலீஸ்காரங்க ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நான் கீழே இறங்கி போறப்போ வந்துட்டு அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறத பார்த்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் மலையிலேருந்து கீழே இறங்கும் போது அவங்க நிற்கிறதையும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்போ ப்ரெஸ் மீட் நடக்கலை. ஸோ கீழே போனதுக்கப்புறமா அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் அந்த இடத்துல வந்துட்டு அவரை எனக்கு சரியாக அடையாளம் தெரியல. நான் எப்பயும் போல் நார்மலாக என்னோட ஃபோனில் இருக்கிற கேமராவை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன். மலை மேலே இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன். அவரும் ஆமாம், தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற அப்படியே அந்த வீடியோவில் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸுக்கும். சார் மேலே இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார்? ஆமாங்க, தமிழ்நாடு வக்பு வாரியம். நான் என்னமோ கொலை குற்றம் பண்ணிட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த இது கேட்ட, நீ என்ன ரிப்போர்ட்டரா, நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது பிரஸ் மீட் அப்படின்னா. பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கடைசியாக கேட்கிறேன். அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டு போறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வர வேண்டிய காசை அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸை கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டா அவங்களுக்கு வராம காசு போயிருமோ அப்படிங்கறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என் மேல கோவத்துல இருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. இப்ப என்னன்னா, அந்த இடத்துல சில ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா, அதனால அவங்க வந்துட்டு சாதாரணமா விட்டுட்டு போயிட்டாங்க. இது சன் நியூஸ் ரிப்போர்ட்டரா யாருன்னு தெரியல, அப்படியே கொதிச்சு குதிக்கிறாரு. நீ ரிப்போர்ட்டரா, எனக்கு ஐடி கார்டை காட்டு, அதை காட்டு, அதெல்லாம் காட்ட முடியாது, நான் நார்மல் பப்ளிக்கா இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அதே இடத்துல இருந்த மதுரையோட எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தார். அவரும் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணது தப்புதாயா, நீ யாரு, என்ன ஐடி கார்டை காமிக்கிற, நீ என்ன பெரியவனா, மாவட்ட தலைவரா, மாவட்ட தலைவர் மயிறு மட்டை பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில அந்த இடத்துலயே பேசினாரு. என்னால அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல. அங்க இருந்த காவலர்கள் என்னை வந்துட்டு, அந்த திருப்பரங்குன்றம் காவலர்கள் என்னை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மாற்றுப்பாதையில என்னை அனுப்பி வச்சாங்க. இப்ப என்ன இங்க கேள்வி அப்படின்னா, ஒரு எம்பிய நான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பொதுமக்களா என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த அளவுக்கு கொதிச்சு செல்றதுக்கான காரணம் என்ன? இப்ப நான் கேட்டதுனால அந்த அவரே ஓப்பனா வாய் திறந்து சொல்லிட்டாரு, ஆமா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு. அப்போ இந்த இன்சிடென்ட் இவ்வளவு தூரம் ஒரு பூதாகரமா மாறிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம இப்படி ஏதோ பூசி மொழிகி பசப்புறீங்களேயா. அங்க கேள்வியை கேட்க சொன்னா இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு தானே சார் இருந்துச்சு, அப்படியா சார்னு என்னயா. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மலை மேல இருக்கிற தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இங்க வந்து பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு, ஆமா அது வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறாரு. அதே மாதிரி நேத்து மணப்பாறையோடைய எம்எல்ஏவும் வந்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ என்ன இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா, சாதாரணமா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நான் வந்துட்டு ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன் சொல்லி கொண்டு வந்து அதை பிரச்சனையா மாத்தி வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இதை பத்தி பேசுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இப்ப கேள்வி என்னன்னா, திமுகவோட கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் அவங்களோட தலைவர்களை மாத்தி இந்த திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் காரணம் என்னன்னு தமிழ்நாடு அரசு நிச்சயமா இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து இங்க நிலவிட்டு இருக்கிற இந்த குழப்பத்தை முழுமையா தீர்வு கண்டு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தே ஆகணும்.
திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதுல ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கறத என்னோட தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நான் மலை ஏறினப்போ அங்க எடுத்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு நான் ஒரு கண்டென்ட்டா அங்க என்னென்ன இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் எங்க இருக்கு, அதோடைய பாதை எங்க இருக்கு, அந்த பாதையில அந்த சிக்கந்தர் தர்கா எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான முழு காணொலி வீடியோவையும் நான் தெளிவா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா எடிட் பண்ணிட்டு மொத்தமா உங்களுக்கு எடுத்து போட்டுறேன். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு மட்டுமே சொந்தம்.